ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் செகண்ட் டைம் டெஸ்ட் டிசம்பர் 2024 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இரண்டாம் பருவ பொது தொகுதி தேர்வு டிசம்பர் 2024 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு. டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 60. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock வந்து கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரம் எக்ஸாமு. சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின். ஏதேனும் 15 வினாக்களுக்கு மட்டும் விடையிடை. 15 × 2 30. வீட்டில் எந்தெந்த மின்சார சாதனங்களை நாம் வெப்பத்தை பெறுகிறோம் என பட்டியலிடுக. வெப்பம் மற்றும் வெப்பநிலை வேறுபடுத்து. காரணம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பொறுத்துக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடிகாரத்தில் பயன்படுத்தப்படும் மின்கலன் மூலம் நமக்கு மின் அதிர்வு ஏற்படுமா, விளக்கம் தருக. அதே மாதிரி மேட்சிட் இருக்குது. கரும்பு சர்க்கரையினை நன்றாக வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழும், இதில் நடைபெறும் ஏதேனும் 2 மாற்றங்களை குறிப்பிடு. காடுகளை அழித்தல் என்பது விரும்பத்தக மாற்றமா, உங்கள் பதிலுக்கான காரணத்தை விவரிக்கவும். ஸோ இந்த மாதிரி தான் வினாக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. அதனால் அதை நல்லா படிச்சுக்கோங்க. செல்லுடைய முக்கிய கூறுகள் சரியான முறையில் வரிசைப்படுத்து. கோடிட்டிடம். 3 வகையான இரத்த குழாயின் பெயர்களை எழுது. கணினியின் கூறுகள் யாவை, தனியால் கணினியின் வகைகள் யாவை, வெப்ப விரிவை தகுந்த உதாரணத்துடன் விளக்குக. மின்மூலங்கள் என்றால் என்ன, இந்தியாவில் உள்ள பல்வேறு மின் நிலையங்கள் பற்றி விளக்குக. இதெல்லாம் முக்கியமான வினா. இதயம் படமறிந்து பாகம் குறிக்கவும். கீழ்கண்ட மனித கழிவுநீக்க மண்டலத்தோட முக்கிய 4 பாகங்கள் எழுத சொல்லியிருக்காங்க. சிறுநீர் எங்கு சேமிக்கப்படுகிறது, மனித உடலிலிருந்து சிறுநீர் எந்த குழல் வழியாக வெளியேற்றப்படுகிறது, சிறுநீரகத்தில் உள்ள சிறுநீரை எந்த குழல் சிறுநீர் பைக்கு கொண்டு செல்கிறது, பல்வேறு இணைப்பு வட்டங்களை கூறி எவையும் 3 விளக்குக. ஸோ இதான் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் செகண்ட் டைம் டெஸ்ட் டிசம்பர் 2024 தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ.